தாராசுரம் இன் தமிழ்நாடு. இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வியப்பூட்டுது. எல்லாமே வந்து நுணுக்கமான சிற்பங்கள். பாருங்கள், எவ்வளோ சின்ன சிற்பம். வீரன் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கான், கேடையும் வாள். நீங்கள் அந்த அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையை வைக்கிறேன் பாருங்கள். என் கை அளவு தான் அது, அந்த வீரன். இவருக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னோடய கை அளவு தான் இந்த வீரனுடைய இது. ஆனால் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்கள். வாய், கண், மூக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் கால், அவன் இடுப்பில் அணிஞ்சிருக்கிற கச்சை, கேடயம் 2 உருளை இருக்குது அதில். அவன் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம முன்னோர்கள். அவருடைய சடை, காதில் குண்டலம், கையில் வந்து அந்த வாள். இது வந்து ஒரு மாதிரி தான். அப்படியே ஆயிரக்கணக்கில் எல்லா சிற்பங்களும் இப்படி தான் இருக்குது. சின்ன சிற்பங்கள். எவ்வளோ சின்ன சிற்பங்கள் பாருங்கள். ரொம்ப நுணுக்கமாக இருக்குது, கீழெல்லாம் இருக்குது. எங்கே போனாலும் இந்த சிற்பங்கள் நிஜமாகவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். மினியேச்சர் கோயில்னே சொல்லலாம். இந்த தூண்கள்லாம் கூட பாருங்கள், சின்ன தூண்கள். அந்த பலிப்பீடம், அப்புறம் அந்த எல்லாமே சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 1000 வருடங்கள் முன்னாடி கட்டினது சோழர்களால். நம்ம முன்னோர்கள் சோழர்கள் கட்டினது. அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே இருக்குது எவ்வளோ சின்ன பூதகணம், அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த படிக்கட்டு ரொம்ப பெருமை வாய்ந்தது. அந்த படிக்கட்டு இப்போ மூடி இருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நுணுக்கமான சிற்பங்கள். அதில் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது, இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு ஆடல் மங்கையா, அல்லது ஒரு ஆடல் மங்கை மாதிரி தான் காலை தூக்கிட்டு இருக்காங்க, உய்யாரமாக இருக்காங்க. ஒரு வில்லு கையில் வந்து, ஒரு வில்லு இல்லை, ஏதோ கொடியை வந்து வச்சிட்ருக்காங்க. அவங்களே ஒரு சின்ன சிற்பம். அவங்களுக்கு கீழே பாருங்கள் இன்னொருத்தங்க, அதை விட சின்ன சிற்பம். என் கையளவு தான் இருக்குது. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே இதில் தான் இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நுணுக்கம். இடையில் வந்து ஒட்டியானம்னு சொல்லுவாங்க, அந்த நகைகள். அப்புறம் கழுத்தில் குண்டலம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த சின்ன மங்கை, அவங்களுக்கும் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி தான், ஆயிரக்கணக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இது வெளிப்பிரகாரத்தில் இருக்குது. வெளிப்பிரகாரம்னா இன்னும் கோயிலுக்குள்ளேயே போகல. கோயிலுக்குள்ளே போனால் எவ்வளோ இருக்குமோ. அங்கே பாருங்கள், அருமையான கோபுரம், அருமையாக இருக்குது. எவ்வளோ சிற்பங்கள். கும்பகோணத்துலேருந்து ரொம்ப கிட்ட. கும்பகோணத்துலேருந்து ஒரு டவுன் பஸ் எடுத்து ஒரு 8 rupees சார்ஜ் தான், வந்துடலாம். நிறைய பஸ் இருக்குது. ஓய்வு நேரத்தில் வந்து பாருங்கள். இப்படி பேசிக்கிட்டே வரேன் பாருங்கள், எவ்வளோ சிற்பங்கள் பாருங்கள். அதே மாதிரி சின்ன சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. அழகாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த வீடியோலாம் வந்து ஒரு மணி நேரம் கூட போடலாம். நம்ம வந்து அவ்வளோ தொழில்நுட்பம்லாம் எனக்கு தெரியாது. பார்த்த உடனே ரொம்ப கவர்ந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச வரையும் சின்ன வீடியோவாக தான் இதை போட்டிருக்கேன். வந்து பாருங்கள். பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்குது. இதுவும் பெருசாக, எல்லோரும் வந்து பார்க்கலாம். இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்டே இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழன், அவரால் 1143 1143 AD. 1163 18 வருஷம். ஆமாம். ஸோ இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது போட்டிருக்காங்க. நீங்களே நேரில் வாங்க. நான் ஆச்சரியப்பட்ட மாதிரி நீங்களும் ஆச்சரியப்படுங்க. இன்னும் நான் உள்ளே கூட போகலை. இது வெளியிலேயே வந்து இவ்வளோ இருக்குது. அவ்வளோ டைம் எடுத்துக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், வாங்க, நிச்சயம் வாங்க. நம்முடைய பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கும் போகணும். நன்றி.